இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல? பா, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. கட்டுங்க கட்டுங்க, தாராளமா கட்டுங்க. வாங்க, வீட்டை நல்லா சுத்தி பாருங்க. அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். வெறும் 7 லட்சமா? வீடு கட்டுற பொருளுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு சொல்றேன், அப்புறம் முடிவெடுங்க. பெயிண்ட்டுக்கு 18%, ஸ்டீல் கம்பிக்கு 18%, கரண்ட் வயருக்கு 18%, கண்ணாடிக்கு 18%, குழாய் பைப்புக்கு 18%, செங்கலுக்கு 12%, சிமெண்ட்டுக்கு 28%. வீடு கட்ட நீங்க நினைச்சா மட்டும் நடந்துருமா? நான் எதுக்கு இருக்கேன்? நடுத்தர வர்க்கம் கனவு மட்டும்தான். அடா பாவீங்களா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி ஓட்டி வச்சிருக்கீங்களா? இது உண்மையான பார்த்துடலாமா? ஹாய், நான் சுதர்ஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? மெயின் கண்டென்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டின்றது வேல்யூ ஆடட் டேக்ஸை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த ப்ராடக்ட்டோட டேக்ஸ் பர்டனை எடுத்துக்கணும். அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங்லேருந்து ரீட்டைலர் வரைக்கும் நடுவில் இருக்கிற யாருமே அந்த டேக்ஸ் பர்டனை எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற டேக்ஸை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை எடுத்து அடுத்தவங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ஒரு சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சட்டையோட டேக்ஸை நான் மட்டும் தான் கட்டணும். இதுக்கு நடுவில் இருக்கிற ரீட்டைலரோ டீலரோ மேனுஃபேக்சரரோ இந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற டேக்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டீலர் மேனுஃபேக்சரர் இருந்து அந்த சட்டையை ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டி 5% சேர்த்து 1050 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இதே டீலர் அதை ரீட்டைலர் விற்கிறப்போ அவரோட மார்ஜின் ஒரு 500 ரூபாய் சேர்த்து 1575 ரூபாய்க்கு விற்பாரு. அந்த 1500 ரூபாய் இன்ட்டு 5% டேக்ஸ், ஸோ 1575 ரூபாய்க்கு விற்பாரு. இப்போ இந்த டீலர் என்ன பண்ணுவாருன்னா இந்த 75 ரூபாய் டேக்ஸ் என்கிட்ட ரீட்டைலர்லேருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் கட்டின 50 ரூபாயை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 25 ரூபாய் மட்டும் தான் கவர்மெண்ட் கட்டுவார். ஸோ இதுதான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இதனால இந்த டீலர் கையில இருந்து 1 ரூபா கூட கட்டுறது இல்லை. இது மாதிரி பாஸ் ஆன் ஆகி அல்டிமேட் கன்சியூமருக்கு இந்த டேக்ஸ் வந்து நின்றும். அடுத்து அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்க்கலாம். அஃபோர்டபுள் ஹவுஸ் அப்படின்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 45 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது போக இன்னும் 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, அது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்துச்சுன்னா அதோட மொத்த ஏரியா 60 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும். அதே அது அதர் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியா 90 ஸ்கொயர் மீட்டர் கீழே இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இது அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா 2 விதமான டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வாங்குறது ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங் அபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி வெறும் 1% தான். இதே நீங்கள் வாங்க போகிறது அதர் தென் அஃபோர்டபுள் ஹவுஸ் அபார்ட்மெண்ட் அப்படின்னா அதோட டேக்ஸ் லைபிலிட்டி 5% ஆகும். இன்ட்ரோ வீடியோவில் கவர்மெண்ட் வந்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எதுவும் பண்ணாத மாதிரியும் பொருள் மேலே இருக்கிற ஜிஎஸ்டிலாம் ரொம்ப கூட்டி வச்சிருக்கிற மாதிரியும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்துட்டு 1 ஏப்ரல் 2019 இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி என்னன்னா அஃபோர்டபுள் ஹவுசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டும் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு 1% ஆர் 5% டேக்ஸ் ஸ்லாப்ல கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பாலிசியில் மித்த ப்ராடக்ட்ஸ்க்கு மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க விட்டுருந்தாங்க. அது போக அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி அதோட மொத்த காஸ்ட்டில் 18% சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுலையுமே எது பெஸ்ட்டுன்றதை கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம பட்ஜெட்டில் சிமெண்ட்டுக்கு ஒரு 5 லேக்கு, ஸ்டீல், பிரிக்ஸ், வயர்ஸ், டைல்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு 15 லேக் போட்டுப்போம். லேபருக்கு ஒரு 10 லேக் வச்சுப்போம். சிமெண்ட் 28% ஜிஎஸ்டி, ஸ்டீல், பிரிக்ஸ் இது எல்லாத்துக்கும் 18%, லேபர் எக்ஸாம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. முதல்ல டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கொடுத்துட்டு இருந்ததுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க அவங்களோட ஜிஎஸ்டி காம்பனண்ட் எதையுமே ப்ராடக்ட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அதோட டாக்ஸபிள் வேல்யூ மட்டும்தான் இருக்குமே தவிர ஜிஎஸ்டி அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டுக்குள்ளே வராது. ஆனால் இப்போ அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கான்செப்ட்டில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கொடுக்காததுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க கமாடிட்டிஸ் மேலே இருக்கிற ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே காஸ்ட்டில் ஏற்றிடுவாங்க. ஸோ அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆப்ஷனில் ஜிஎஸ்டியும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓவராலாக இதோட காஸ்ட் லெவலில் பார்த்தோன்னா ஓவராலாக ப்ரீவியஸாக இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் 30 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அஃபோர்டபுள் ஹவுஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதோட காஸ்ட் விதவுட் மார்ஜின் பார்க்குறப்போ 34,10,000 வந்திருக்கு. இப்போ பில்டிங் கான்ட்ராக்டர் 5 லேக் மார்ஜின் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 சினாரியோலையும் 5 லேக் ஆட் பண்ணுவோம். ஸோ 30 லேக் ப்ளஸ் 5 லேக் 35 லேக். இந்த பக்கம் 34,10,000 ப்ளஸ் 5 லேக் 39,10,000. இதோட டேக்ஸ் லைபிலிட்டி ஓல்டு டேக்ஸ் ஸ்கீமில் 18% அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 35 லேக்கில் 18% 6,30,000, மொத்தமாக 41,30,000 ஆகும். இதே இது இப்போ அஃபோர்டபுள் ஹவுஸ் ஸ்ட்ரக்சரில் வெறும் 1% தான் டேக்ஸ் லைபிலிட்டி சார்ஜ் பண்ணுறதுனால 39,100 மட்டும்தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மேலே டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் காஸ்ட் பார்த்தோன்னா 39,49,000 தான்.
இதனால 1,80,000 அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்கீமில் நம்மளால மிச்சம் பண்ண முடியும். இப்போ நம்ம அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறப்போ 1% டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்காமல் அதை விட காஸ்ட்லியான ஹவுஸ் வாங்குறப்போ 5% டேக்ஸ் லைபிலிட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஈவன் அப்போ கூட ஓல்டு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை விட இப்போ இருக்க டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ப்ராக்டிகல் சுச்சுவேஷன்ஸில் நியூ ஸ்ட்ரக்சர் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒரு போனஸ் டிப், இப்போ ஏற்கனவே உங்கள்ட்ட லேண்ட் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இப்போ தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்கீம் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பியூர் லேபர் கான்ட்ராக்ட் மெத்தடில் போகிறது தான் நிறையா டேக்ஸை உங்களுக்கு மிச்சம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.